பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 91 வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து தான் தைரியப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க. இது என்னமா முடியும் தெரியல, இதுல போய் நான் மாட்டிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி நான் வெளில வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோட நீங்க காணப்படலாம். ஏசப்பா உங்களை பார்த்து தான் தைரியப்படுத்துறாங்க. உங்க பக்கத்துல 1000 பேர் வரட்டும், உங்க வலது பாரிசத்துல 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உங்களை அணுக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிதான் எல்லாரும் பகைச்சிட்டே இருப்பாங்க. பொல்லாத சத்ருவானவன் எழும்புவான், பொல்லாத மனிதர்களை உருவாக்குவான். எல்லாரும் உங்களை பகைக்கிறாங்களா? ஏசப்பா சொல்றாங்க, எதுவும் ஒண்ணு அணுகாது. ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. வசிக்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கு, வேலைக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனையா இருக்கு, படிக்க போன இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு, என்னதான் செய்யறது, தப்பே செய்யாம நம்ம போய் இதுல மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் சொல்லி நிறைய குழப்பத்தோட நீங்க காணப்படலாம். நீங்க கம்முன்னு இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனை உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு நெரிஞ்சலான முள்ளா இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, எதுவும் ஒன்று அணுகாது, நான் உன் பட்சத்துல இருக்கிறேன், எதுவும் ஒன்று அணுகாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, துக்க முகத்தோடு இருக்காதீங்க. விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, எனக்காக தானே கொடுத்துருக்கீங்க, அப்போ இந்த வார்த்தையை எனக்காக நீங்கள் வந்து கிரியை செய்யுங்க, இதை வந்து பழிக்க வைங்க இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க சொல்லி அறிக்கை பண்ணும் போது நிச்சயமா ஏசப்பா உங்க சிறையிருப்ப மாற்ற வல்லவராக இருக்காங்க. உங்ககிட்ட ஏசப்பா எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், என் மகன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னை விசுவாசிக்கிறாங்களா? இதுதான் ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த விசுவாசத்தை ஏசப்பா கனம் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, தன்னுடைய ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆ பிளந்த தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறதுனால நீங்க எதை குறித்து பயப்படணும்? கடன் பிரச்சனையா, வியாதி பிரச்சனையா, இன்னும் அநேக பிரச்சனைகளால மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே தேவ பிள்ளைகள் கஷ்டத்தோட தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் அதே மாதிரி ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. எந்த மனிதர்களுக்கும் பயப்படாதீங்க, எந்த சத்ருவுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க. அவங்க என்னென்ன சுச்சுவேஷன் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீங்க மாத்தி போட்டுட்டீங்க. எந்த சத்ருவும் அவங்க கிட்ட நீங்க அண்ட விடாம செய்துட்டீங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குறேன். பிரைஸ்வின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment.